ஒரு பிரபல யூடியூபர் 1.5 மில்லியன் வச்சுருக்க இல்லை கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அவங்கள கேஸ் போடுங்க, அவரோட வீடியோ வந்து ஸ்ட்ரைக் கொடுங்க. அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் பண்ணுற பேர் விமர்சனம் கிடையாது நண்பா. ஏன்னா வந்து விமர்சனத்துக்கான ஒரு தகுதியை நீ இழந்துட்டீங்க. நோ, நான் பொண்ணுண்ணா. என்னது யாரு? ஓட்டேரி சிவா. ஓட்டேரி சிவா. சிவா 2K கிட்ஸு பக்கத்தில் 90s கிட்ஸு மாப்புள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, உங்கள் பேருண்ணே? என் பேர் ராமநாதன். ராமநாதன் த ரியல் நேம். நான் ராவணா ராமன் அப்படி மாற்றிட்டேன். எனக்கு ராமன் சொன்னோடனே ஒரு சின்ன சந்தேகம். ராவணனும் ராமனும் சண்டை போட்டாங்க, 2 பேரும் எதிரி, அவங்க இது பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை. அதில் வந்து எதுக்காக இந்த பேரை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ராவணன் மீது ஒரு தீரா காதல். நம்ம வந்து எல்லாரும் வில்லன் நடிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரியல் ஹீரோ. ஸோ அந்த ராவணன் ரொம்ப பிடிக்கும். ராமனுடைய வச்ச பேர் வந்து விட்டு போயிருக்கிறதாக 2மே சேர்த்து வச்சு ராவணன் ராம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இப்போ வந்து நான் ரேப்பர், ஓனாக எழுதி சாங் வச்சுருக்கேன். அது வந்து ரிலீஸ் பண்ண வச்சுருக்கேன். ஒரு 150 சாங் வச்சுருக்கேன் நான். தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டில் பாடிருக்கேன். ஸோ மக்கள் சும்மா ஜாலி பண்ணுறதுக்காக ஸ்பாட்டில் மட்டுமே பாடிருக்கேன் நான். இப்போ யூடியூபராக கொஞ்சம் யூடியூப் பண்ணிருக்கேன் நான். சரி, இந்த காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்கல்ல, காலேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண அந்த சாங்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? காலேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது அனுப்பி கிளம்பிட்டாங்க. அப்போ டக்கர் பாட சொன்ன நினைக்கிறேன். மாட்டை பெத்த புள்ளையா நினைக்கிறோம் அந்த சாங் பாட சொன்னாங்க. அது நான் பாட்டுருந்தேன் நான். அது பாட்டுக்கு 2 நிலையும் கிளம்பிட்டேன். ஐயோ, அந்த பாட்டு சொல்லுவாங்க. ஹிப்ஹாப்பில் வந்து ஆதிலாம் இருக்காருல்ல, அவர் வந்து இப்போ ஹிப்ஹாப் பண்ணி பாட்டெலாம் பண்ணார். டபக்குன்னு பார்த்தா ஹீரோவாக மாறிட்டார். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் என்ன ஐடியா? எனக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் அவங்க மாதிரி ஆல்ரவுண்டராக இருக்கணும் ஒரு ஆசை. ஆல்ரவுண்டரா இந்த பாட்டு மூலியமாக உள்ளே போயிடலாமே ஒரு அதுதான். ஏன்னா நடிப்புக்காக வந்து நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம போட்டியாக போகாமல் நமக்கு தெரிஞ்ச வழியாக போயிட்டு அது மூலியமாக உள்ளே போயிடலாம். அதாவது ஹீரோவாகவும் நடிப்பேன், வில்லனாகவும் நடிப்பேன், இல்லை நமக்கு யாராக இருந்தாலும் நடிப்பேன். வில்லன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்களா? வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா? வீட்டில் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணல. எங்கள் இதிலே போயிடுவானான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது போல். ஸோ வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. ஆனால் ஓரளவு விட்டுருக்காங்க, ஏதாவது பண்ணு சொல்லி விட்டுருக்காங்க, கொஞ்சம் விட்டுருக்காங்க. ஊரில் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் தெரியாமல் வச்சுங்க. இப்போ இல்லை எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. அங்கே வந்து யாருமே அவ்வளோ பண்ணல. நம்ம சைடு யாருமே வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸராக போகல, யாருமே இந்த மாதிரி வீடியோ நிறையா போட ஆரம்பிக்கல. ஸோ அதனால கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஊர் சைட்லேருந்து ஒரு பையன் பண்ணுறான்னு சொல்லி சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதை நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க? அது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. இது வரைக்கும் அப்பா சித்தப்பா பண்ணது சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்கிறேன் நான், ஊரில் இருக்க எல்லாருக்கும் வந்து மொத்தம் இந்த 62 ஊர் 64 ஊருக்கு எல்லாருக்கும் இலவசமாக குடிநீர் போயிட்டுருக்கு. அதை நான் காட்டேன் நான். அது வந்து காலைல ஒரு 3 நேரம், சாயங்காலம் ஒரு 3 நேரம் இலவசமாக மினரல் வாட்டர் கொடுப்போம். ஸோ அது ஓரளவுக்கு இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தொழுவு கட்டினது, இங்கே மக்கள்லாம் பண்ணது, அப்புறம் இங்கே மன்றம் கட்டினது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க வீட்டிலே. ஸோ அது மட்டும் சொல்கிறேன் நான். ஏன்னா தண்ணிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஸோ அதை பார்த்து நிறையா பண்ணலாம்ல. ஊரே வந்து மாடு மஞ்சரட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஊர் நம்ம ஊர். உரகாம்பட்டி வந்து மஞ்சரட்டுக்கு பேர் பண்ண ஊருங்க. அதாவது அந்த காலத்துல ராஜ மேடை, இன்னும் அந்த மேடை இருக்குது, அந்த கல் காட்டம் பாருங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு கட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த நம்ம ஊர் மஞ்சரட்டு தொழுவை 50 லட்சம் கொடுத்து கட்டிருக்காங்க நம்ம தொழுவை. இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்கல்ல, எல்லா ஊரை பற்றியும் போடுறீங்க. இந்த வீடியோவில் நிறையா பேர் ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு போட்டேன், நிறையா வந்து டைலாக்ஸ் பேசினேன். அப்போலாம் ட்ரெண்ட் ஆகலை. அப்போலாம் மில்லியன் வியூஸ் போச்சு. அதெல்லாம் பேசவே இல்லை. நம்ம ஒராம்பட்டி வீடியோ போட்டேன், அதெல்லாம் 5 மில்லியன் போச்சு. அப்போலாம் பேசப்படாத ஒன்று இவனே ஒரு 5 வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, நம்ம வந்து யாங்க அம்புட்டுத்தேன் அதுதான் ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சோம். அதாவது மாறுதலாக இவனே ட்ரெண்ட் ஆச்சு, ஆக்கி விடுங்க. நிறையா வீடியோ உங்களை ட்ரோல் பண்ணி அதிகமாக போடுறாங்க. அந்த அதிகமாக போடுறத நீங்கள் பார்க்குறீங்களா? நான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் போய் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுவேன். சூப்பர் நண்பா, வேற லெவலு. அதை பார்த்துட்டு சரி இப்பெல்லாம் பண்ணுறாங்களே, இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அதாவது உங்களை சார்ந்து இருக்கிறவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னடா நம்மளால் இப்படி போட்டிருக்காங்க,
அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக அவனுக்கு கஷ்டம் இருக்கும் சார். கஷ்டம் இருக்கும். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆள். ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் ட்ரோல் பண்ணல, ட்ரெண்ட் பண்ணுறீங்க. பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் ப்ரொமோஷன் வேணுங்க. அதாவது அந்த நெகட்டிவ் ப்ரொமோஷனே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். ரொம்ப ஸ்போர்ட்டிவ் பண்ணுங்க. ஏன் நானும் ஒரு காலத்து மீம் கிரியேட்டர் இருந்தேன் நான். ஸோ நான் என்னை பற்றி கலாய்ச்சாலும் நான் சிரிச்சு பண்ணுவேன், மக்களை என்டர்டெயின் பண்ணோம். நம்மளோட ஆசையாக தான் நான் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு பிரபல யூடியூபர் எம்டி ஹன் ஒரு நண்பர், ரொம்ப அழகாக போடக்கூடிய ஒரு நிறைய வீடியோஸ் நிறைய பண்ணுறாரு. அவர் ட்ரோல் வீடியோ போட்டிருந்தாரு. நான் நார்மல் ட்ரோல் வீடியோனா நார்மலாக கலாய்ப்பாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவர் கலாய்த்த விதம் அப்படிங்கிறது வந்து தீங்குத்தகான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து பண்ணாங்க, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்கள கேஸ் போடுங்க, அவங்க அக்கௌண்ட் அவரோட வீடியோ வந்து இது கொடுங்க, ஸ்ட்ரைக் கொடுங்க, தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா அது தப்பு. ஒவ்வொருத்தரும் கிரியேட்டர்ஸ்க்கும் வழி எனக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோ போடும்போது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, ஒவ்வொரு கண்டென்ட் யூஸுக்கு இருக்கும். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டென்ட் யூஸ் பண்ணி போட்டுக்காரு. இப்போ என்னோட வீடியோக்காக மொத்த வீடியோ போயிடக்கூடாதுல்ல, ஏன்னா 10 நிமிஷம் பண்ணி போட்டுக்காரு. ஸோ என்னோட வீடியோ ஒரு 2 வார்த்தை கெட்ட பேசி போட்டுக்காரு. நல்லதான். எனக்கு லைட்டாக வந்து கஷ்டமானது என்னென்னா கெட்ட வார்த்தை பேசி போட்டிருந்தார். ஒரு மாதிரி ஏதோ இந்த வழியும் சொல்லும்போது ஏதோ அந்த வழியும் போட்டிருந்தாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுருக்க ஒரு ஆள் இப்படி ஒரு வார்த்தை போடும்போது அவரை பார்த்து வர மக்கள் நினைப்பாங்க, அதை பார்த்து வர பசங்க நினைப்பாங்க, ஓகே நம்ம இந்த மாதிரி பேசி போடலாம், கெட்டாத பேசி போட்டால் வந்து நம்ம ட்ரெண்ட் ஆகும், வியூஸ் போகும் அப்படின்னு ஒரு தப்பான உதாரணத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நான் அவருக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிக்கேன், ஒரு 6-7 மாதம் முன்னாடி மெசேஜ் பண்ணிக்கேன், நல்லா பண்ணுறீங்க நண்பா, அவர் நன்றி நண்பா பேசிக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம யாருமே வந்துட்டு திட்ட போகிறது கிடையாது. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சொன்னாங்க என்னென்னா வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணணும், தூக்கிடணும். நான் ஒரே வருஷம் தான், ஐயா அது அவரோட கிரியேட்டிவிட்டி லெவல்லையா, நல்லா பண்ணுறாரு, என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி வார்த்தை விட்டார், அது தப்பு தான். நான் ஒரு விவசாயி மகனோ, நான் ஒரு ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாதனால போட்டாரான்னு தெரில, பரவாயில்ல, அதாவது உண்மை, நம்ம ஏதோ கிராமத்து பையன், எதுவும் இல்லாத பையன்தான். ஸோ அதனால் போட்டாரா இல்லை வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அதனால் போட்டாரான்னு தெரில. மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் அதை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா எங்கள் குடும்பத்தார் பார்க்குறாங்கல்ல, அவங்க பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வீட்லையும் பார்க்குறாங்க, நம்ம பையன் இப்படிலாம் ஒருத்தவங்க திட்டி பேசுகிறாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. ஏன்னா அவர் நல்லா போயிட்டுருக்கு ஒரு மனிதர், நல்லா வாழணும், நல்லா போகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர், நானும் பார்த்துருக்கேன். நான் ஒருத்தவங்க காமெடி அப்படிங்கிறதுக்கு வந்து மற்றவங்க மனசு புண்படுத்தாத வன்மை இருக்கணும். விமர்சனம் அப்படி பண்ணுறது வந்துட்டு நீங்கள் பண்ணுற பேர் விமர்சனம் கிடையாது நண்பா. ஏன்னா வந்து விமர்சனத்துக்கான ஒரு தகுதியை நீ இழந்துட்டீங்க. விமர்சனம் பண்ணும்போது வந்து நல்லா ஜாலியாக பேசலாம், கலாய்ச்சி பேசலாம். இப்படி தீங்குத்தான வார்த்தைகள் சொல்லி தான் விமர்சனம் பண்ணுங்கிறது வந்து தப்பான ஒரு மோட்டிவ். அதை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு நண்பனாக சொல்கிறேன், நண்பனாக எடுத்துக்கோங்க, ஒரு தம்பியை எடுத்துக்கோங்க. மக்களுக்கு நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நீ ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் மாற்றுவேன்னு சொல்லி. சூப்பர்ண்ணே, பயங்கரமாக பதில் சொல்லிட்டீங்க. இந்த ரேப் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப ஸ்டைலாக டிஷர்ட்டு அது இதுன்னு போட்டு தொப்பிலாம் போட்டுட்டு தாடி அப்படி கலரிங்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் என்னன்னே தெரில, ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு வெள்ளை சட்டை நீட்டாக அயன் பண்ணி, இது எதுக்குனால ரேப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்காமல் ஏன் அப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்குது? ஸ்டைலாக இல்லையாங்க, இது நமக்கு இதாங்க ஸ்டைலு, நம்ம ஸ்டைலுங்க. நான் வந்து வேற மாதிரி வரும்னு பார்த்தேன், இது வேற லெவலில் வருது. நமக்கு இது இதுதான் ஸ்டைலு, நமக்கு இதான் ஸ்டைலு. எங்கள் ஊர்லேயே போய் பாருங்கள், ஏதாவது திருவிழா பார்த்தீங்கன்னா எல்லா வேஸ்ட்டு தான் போடுவாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா சித்தவா பார்த்தேன் வளர்ந்தேன் நான். சரி, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் ஸ்டைலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் ஸ்டைலாக தாங்க இருக்கேன். ஸ்டைலாக தாங்க இருக்கேன், என்ன கேட்டாலும் நான் ஸ்டைலாக தாங்க இருக்கேன். எனக்கு நான் தான் ஹீரோ, எனக்கு நான் தான் ராஜா, எனக்கு நம்ம ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. சூப்பர்ண்ணே. அண்ணே, இந்த அம்புடுத்தேன் எல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த இது எங்களுக்காக சொல்லுங்க. அம்புட்டுத்தேன் அந்த, அதாவது ஒரு ஆரம்பிச்சு முடிக்கணும். யாங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் உரகாம்பட்டில் இருக்கோம். நம்ம கூட யாருக்கா பார்த்தா லாலிபாப் சேனல் வந்திருக்காங்க. பையங்க சிவகங்காரங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாப்புல, தன்மையாக பேசுகிறாப்புல. இவர் வந்து மென்மேலும் வளரணும், நிறைய அந்த மாதிரி பெரிய விஜய் டிவி மாதிரி பெரிய சேனலுக்காக வந்துட்டு அவர் விஜயை போகணும், வந்து எம்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அம்புட்டுத்தேன் முடிஞ்சு. சுபண்ணே, நன்றி. அருவி, அடேங்கப்பா, அருமையான பேருங்க. சரி, அருவிக்கு ஏதாவது சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பாட்டே இருக்கீங்களா நீங்க? அருவி நண்பர் வந்து வந்ததுலேருந்தே வந்து ரொம்ப தன்மையாக பேசினாருங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் பேசும்போது. ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமாக வந்து நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். கண்டிப்பாக வந்து நான் அருவி இன்ஸ்டா ஐடியாலாம் போடுறேன், நான் கண்டிப்பாக போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் வந்து வளர்ந்து வர கலைஞர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நம்புறேன் நான். என்னோட சப்போர்ட் வந்து அருவி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புறேன் நான். நன்றி. 2K கிட்ஸுக்கும் 90s கிட்டுக்கும் ஒரு 2 பாட்டு. ஐயா, சண்டையில முடிச்சுட்றாங்க நம்மள. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. பாடதான் வைக்க போறாங்க, வாய்ப்பு கொடுப்பா பாடுறதுக்கு உங்களுக்கு. நன்றி. ஆஹா, இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. இருக்கும்ல, அருவி 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 என்ன
பண்ணுறடா மச்சான் தாடிக்கார கேடி பையன் அருவி சிவகங்கை சீமையில் அருவி அருவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் போட்டுருக்க மச்சான் நீயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் தான் பண்ணுப்பா அருவி எப்பா அருவி சென்னைக்குள்ள போய் லாலி பாப்பு சேனலை பாருப்பா வேற லெவலு தானே ட்ரெண்டா தானே போகுதப்பா 2 பேரு தானே ட்ரெண்ட் ஆனாங்க அண்ணோ நான் பொண்ணுனா யாரு ஓட்டேரி சிவா 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 ஓட்டேரி சிவா லாலி பாப்பு சேனலு 2 பேரும் இங்க ஃபேமஸ் ஆனாங்க அந்த லைனில் இப்போ ராவணாவா நம்ம கிட்ட தான் ரூட்டா தான் கேள்விதான் கேக்குறாரு இந்த அருவிதான்ப்பா அருவி 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 ஓகேங்க அடே சூப்பர் வேற லெவல் விட்டியா ஐயோ நான் முடியல வேற லெவல் செம்மையா பண்ணிட்டீங்கண்ணே அண்ணன் வந்து 2K கிட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு பாட்டு படிக்க போறாரு ஐயா அதெல்லாம் முடிஞ்சு கேள்வி வந்துருச்சு பரிச்சை எழுதி பாஸ் பண்ணுங்க 2K கிட்டு பக்கத்துல 90s கிட்டு ஹே 2K கிட்ஸ் பக்கத்துல 90s கிட்ஸ் மாப்புல 2K கிட்ஸ் தான் ஆர்சி பைக்ல ரவுண்ட் அடிப்போம் KTM எடுத்துக்கிட்டு நம்ம சுத்தி சுத்தி ரவுண்ட் வருவோம் ஸ்கூல்ல காலேஜ்ல புல்லிங்கோ மச்சா வேற லெவலுங்கோ நம்ம 2K கிட்ஸ் கிட்ட தான் வச்சு கதை மாப்புல ஐயோ சோசியல் மீடியாவில் தான் ட்ரெண்டுப்பா காதுல கடுக்கனை போட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்டுப்பா 2K கிட்ஸ் நம்ம 2K கிட்ஸ் எங்க 90s கிட்ஸுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மாமா இன்னும் கல்யாணம் ஆகல ஆமா யோ 90s கிட்ஸுக்கு முடி கொட்டி போச்சுப்பா 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலப்பா 90s கிட்ஸ் எல்லாரும் எங்க பாவமாப்பா 2K கிட்ஸு கூட கல்யாணம் ஆச்சு ஆனா 90s கிட்ஸுக்கு தான் ஐயோ ஆமாம்மா அவ்வளோதாங்க ஆனா யாரையவே வச்சு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு 90s கிட்ட பூரா வச்சு செஞ்சுட்டாரு ஆக்சுவலி நம்ம 90s கிட்ஸ் தான் ஆமா நானா 90s கிட்ஸ் தான் ஆனா நான் சில விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுட்டேன் இப்போ ஒரு இது வந்து இந்த கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகனா அங்கே இருக்கு இங்க இருக்கு அப்புறம் தெரியல இல்ல பாட்டெல்லாம் இல்ல ஆனா இல்ல எல்லாம் சொல்லக்கூடாது ராவணனுக்கு காதல் நிச்சயமா இல்ல இல்லையா பொய் நம்ப மாட்டேன் நான் நான் லைட்டா க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சா ஓடியாந்து நான் காதல் இல்லையே சொல்லிட்டாருங்க அவர் வேஸ்ட்டுங்க லவ் பண்ணலையாங்க அவர் ஆசைகள் இருந்தாலும் கூட அதை அடக்கிட கற்றுக்கிட்டேன் ஓகே சூப்பர்ண்ணே ஆசைகள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுடா இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு வரவே கூடாதுடா ஐயா அப்படி நினச்சி அழுதோ கஷ்டப்பட்டு வேலாயுதம் இளங்கச்சி ஐயா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டார் ஆக்சுவலி நான் தான் ரொம்ப பார்த்தேன் எனக்கு ஐயா ரொம்ப பிடிக்கும் என்னை வேலுந்து கொடுப்பாரு ஆக்சுவலி அவரோட சேர்ந்து நான் அவர் பாட்டு பாடுவார் ஆக்ட் பண்ணுவார் ஸோ எனக்கு ஐயா நான் தான் வந்துட்டு சிறுநீர் பிடிச்சி ஊற்றுறதுலேருந்து நடக்க முடியல ஸோ எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் நான் அவரை ஸோ வேலாயுதம் இளங்கச்சி அவர் வந்து ஐயா அவர் இறந்து வந்து எனக்கு தாங்கிக்க முடியாது சரி கவலையை விட்டுருங்க கவலையெல்லாம் மறந்துடுங்க இனிமேல் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாமே ஆமாம் இப்போ ரொம்ப சந்தோஷம்பா என்னால் தாங்கவே முடியலடா அந்த சந்தோஷத்தை அப்படின்னு ஏதாவது சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அப்படின்னா சுவாரஸ்யமா ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒரு இடத்துல வாங்கியிருந்தா பரவாயில்ல நம்ம 1000 இடத்துல வாங்கியிருக்கோம் என்னோட கார் கருடன் நான் சம்பாரிச்சேன் ஓ காருக்கு பேர் கருடனா அவன் பேர் கருடன் சூப்பர்ண்ணே நான் மோஸ்ட்லி என் வாழ்க்கையில் 2 வருஷம் வச்சு வாங்கி வேணேன் எனக்கு நானே சம்பாதிச்சு நான் எனக்கு வாங்கினது காரை வந்து ஒரு எப்படி பார்க்குறீங்க என்ன உறவாக பார்க்க ஐயாங்க என் பையன் மாதிரி அவன் பையன் தம்பி மாதிரி ஊரை சுற்றி காமிக்கணும் எங்களுக்கு கண்டிப்பாக மாட்டு தொழுவம் கட்டணும்னு சொன்னீங்களா அதையும் எங்களுக்கு காமிங்க கண்டிப்பாக வாங்க போகலாமா வாங்க போவோம் நம்மளோட தொழு ஸ்ரீ மந்தே கருப்பன் சாமி மஞ்சள் தொழு இதே ஒராம்பட்டில் வந்து ஒரு பெரிய தொழு 50 லட்சம் கொடுத்து கட்டின தொழு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் மாடு ஃபுல்லாக இருக்குயா இது கொட்டாணிப்பட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் வளவு மொத்தம் 5 மாவனம் நம்ம மாவனத்தை மொத்தம் 5 ஊர் இருக்கும் கொட்டாணிப்பட்டி அழைச்சி இது மாதிரி இருக்கும் மொத்தம் ஸோ வந்து 5 ஊர் சேர்ந்து இது முதல் வளவு மாதிரி இருக்கும் மொத்தம் 11 வளவு கட்டிப்பாங்க காட்டுங்க இது ஃபுல்லாக இப்படி ஒவ்வொரு வளவாக இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஏற்கனவே வளவு இருந்துச்சு இங்கே தொழு இருந்துச்சு அதை இடிச்சிட்டு கட்டிக்காங்க கல் ஃபுல்லாக உடகல் ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொழு பார்த்தீங்களா ஒவ்வொரு தொழு அது ஃபுல்லாக மாடு இறக்கிடுவாங்க பெரிய மஞ்சள் டாக்கு 8 பாருங்க ஒராம்பட்டி மஞ்சள் பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த கேஎஸ்சி குரூப்ஸ் தான் நம்மளோட கம்பெனி துபாயில் இருக்குது கட்டக்காலை சோலை வேலாயுதம் சோலை வந்து எங்கள் ஐயாவோட அப்பா பேர் கட்டக்காலை சோலை வேலாயுதம் எங்கள் ஐயா பேர் பார்த்தீங்களா இறந்துட்டா சொன்னீங்களா அவங்க ஸோ கேஎஸ்சி குரூப்ஸ் சித்தப்பா அப்பா பேர் மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பிக்கு வந்து எடுத்துக்காட்டினாவே நம்மள சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தை அசோகன் விக்ரமன் பார்த்திபன் 3 பேர் அண்ணன் தம்பினா எடுத்துக்காட்டினா இவங்க ஐயா அப்படி சொல்லுவாங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பாசமாக இருப்பார் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் மேலே உட்கார மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா ஸோ வந்து ரொம்ப பாசமான குடும்பம் வந்து நம்ம குடும்பம் சரி அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்ல நான்
இது ஒரு கல்யாண மண்டபம் இப்போ கட்டிக்காங்க, சித்தப்பா கட்டின கல்யாண மண்டபம். இது வேதா மகன் சொல்லி சித்தப்பா கட்டினது. இது வந்து இன்னொன்று வந்துட்டு அழகர்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மீனாட்சி மண்டபம் சொல்லி பெரிய மண்டபம் இருக்கும். அதில் வந்து ஒரு 40 ரூம் இருக்கும், பெரிய 2 மண்டபம் இருக்குது. பின்னாடி வந்துட்டு நம்ம வந்து தண்ணி இலவசமாக கொடுக்குறோம். இப்போ யாருமே வரல, ஏன்னா சாயங்காலம் ஒரு 4 to 6, காலைல ஒரு 8 to 10 இருக்கேன். அதை அந்த டைமில் வந்து இப்போ திறந்துருவாங்க, காட்டுருவாங்க. இதெல்லாம் தண்ணி கொடுப்போம் இலவசமாக. சூப்பர். இது வரும் இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே. இதுக்குன்னே ஒரு இந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எதுக்கு தண்ணி வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லி இந்த நிலத்தை யூஸ் பண்ணி ஒரு 6 வருஷமாக நினைக்கிறேன். ஆமாம், 5-6 வருஷமாக போயிட்டுருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் வரும்போது யாரும் வரல, வரும்போது பார்க்கலாம். நம்ம அவன் மட்டும் தான் முடிஞ்சு. சூப்பர்ண்ணே, நன்றி. கண்டிப்பாக.